So hi guys and welcome to a fresh episode of Gear Shifters. So இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போறது இந்த Kia Seltos top of the line GT line variant. So இந்த கார் பத்தி பேசணும்னா ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. So first of all front end start பண்ணலாம். So உங்களுக்கு first attract பண்றதே பாத்தீங்கன்னா இந்த டைகர் நோஸ் grill. இது வந்து டைகர் நோஸ் grillனு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கனாலே ஒரு piano black finish, ரொம்ப அழகா ரொம்ப ரிச் ஃபீலா இருக்கு. and நீங்க பாத்தீங்கன்னா ஒரு LED லைட்ஸ் கூட இருக்குது இதுக்கு மேல. சேம் இங்க LED இங்கேயும் LED. and நீங்க பாத்தீங்கன்னா Kiaவோட branding and நீங்க பாத்தீங்கன்னா chrome along with கொஞ்சம் இந்த texture கொடுத்திருக்காங்க which adds more appealing look. and கீழ பாத்தீங்கன்னா sporty bumper கொடுத்திருக்காங்க along with this red inserts. இந்த red inserts பாத்தீங்கன்னா Kia Seltos GT லைன்ல மட்டும் தான் இந்த red inserts வரும். headlight setup பாத்தீங்கன்னா fully LED setup தான். எங்கேயுமே உங்களுக்கு halogen பார்க்க கிடைக்காது. full LED. so headlights பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப ரிச் ஃபீல், ரொம்ப அவ்வளோ ஒரு எலிகென்ட்டா இருக்கு பார்க்கணும்னா. ஃபுல்லாமே LED தான். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் லைட்ஸ் இதுவும் LED, ஃபாக் லேம்ப்ஸ் இதுவும் LED. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டோயிங் ஹூக் கொடுத்துருக்காங்க அலாங் வித் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ். அண்ட் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஒரு கேமரா இருக்குது, இங்கேயும் சென்சார்ஸ் அண்ட் க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க இங்கே. ஏன்னா இந்தியன் கஸ்டமர்ஸ்க்கு க்ரோம்னாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே க்ரோம் ஃபினிஷெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜின் பே பார்த்துடலாம் இப்போது. ஸோ இன்ஜினோட ஹூடே ரொம்ப ஹெவியாக இருக்குது. அண்ட் திஸ் இஸ் த 1.4 லிட்டர் டர்போ GDI இன்ஜின். ஸோ இங்கே பேசுகிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை, இன்ஜின் மட்டும்தான். இன்ஜினோட ஸ்பெக்ஸ் பற்றி நான் ட்ரைவ் பண்ணும்போது பேசுகிறேன். எல்லாமே சூப்பராக இருக்குது. இங்கே காரோட ஹூடே அவ்வளோ ஹெவியாக இருக்குது. ஸோ நீங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல காரோட குவாலிட்டி எப்படி இருக்கும்னு. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 17 inch டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வித் சேம் ரெட் இன்சர்ட்ஸ். இந்த ரெட் இன்சர்ட் பார்த்தீங்கன்னா செல்டாஸ் GT லைனில் மட்டும்தான் வரும். பிரேக் பேட்ஸில் பார்த்தீங்கன்னா சேம் ரெட் கலர் இது கொடுத்துருக்காங்க. அண்ட் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 215, 60, R17. டயரே நல்லா பெருசாக பயங்கரமாக இருக்குது. அண்ட் the 7 DCT பேட்சிங் ஓவர் ஹியர். ஸோ DCTனா என்னென்னு பார்த்தீங்கன்னா டூல் கிளச் டிரான்ஸ்மிஷன். அண்ட் த சைட் ஸ்கர்ட்ஸ் இதுதான் இந்த காரோட சைட் ஸ்கர்ட்ஸ். அவ்வளோ அழகாக இருக்குது சைட் ஸ்கர்ட்ஸ். அண்ட் த சேம் GTயோட ஸ்பெஷல் ரெட் கலர் இன்சர்ட்ஸ். அண்ட் these are the premium looking ORVM along with side camera for the ORVM. and பார்த்தீங்கன்னா again chrome finish along with request sensor and the chrome all over the body. chrome பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் பின்னாடி அப்படியே போயிட்டே இருக்குது. chrome ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. காரே ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் உள்ள ஃபுல்லாக போஸ் ஸ்பீக்கர்ஸ்னால இங்கே ஒரு போஸோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சேம் டயர் டைமென்ஷன்ஸ் எல்லாமே இங்கே சேம் தான். ஸோ லெட்ஸ் கம் டு தி பேக் நவ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த செல்டாஸோட பேட்சிங். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா BS6 பேட்சிங், அகெயின் ஒரு Kia பேட்சிங் ஓவர் ஹியர். ரியர் வைப்பர்ஸ் along with rear defoggers and LED brake lamps over here. and the whole LED setup எல்லாமே இங்கே LED தான், ஹாலோஜன் எங்கேயுமே கிடையாது, எல்லாமே LED lamps. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா TGDI பேட்சிங் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அகெயின் the red inserts, rear parking sensors இருக்குது இங்கே மொத்தம் 4 சென்சார்ஸ் இருக்குது along with the rear parking camera. இந்த வண்டி பற்றி பேசினா பேசிகிட்டே போகலாம், அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது இந்த காரில். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இந்த பம்பருக்கு வந்து இந்த ஒரு மாதிரி இந்த க்ரோம் அண்ட் மேட் மாதிரி ஒரு ஃபினிஷ், ரெண்டும் கம்பைன் மாதிரி ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இந்த கார் பற்றி பேசினா பேசிகிட்டே போகலாம், ஏன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சன்ஷேட் கொடுத்துருக்காங்க விச் இஸ் நாட் ஆட்டோமேட்டிக், மேனுவலாக தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா controls for the electric windows, magazine holder, AC vents for the rear passengers. ஏசியோட டிஸ்பிளே இதில் வந்து என்ன ஆல் டீட்டெயில்ஸ் இதில் ப்ரொவைட் பண்ணும். அண்ட் நீங்கள் ஒரு USB பவர் சாக்கெட் இங்கே வந்து ஆக்சுவலாக நீங்கள் ஃபோனை வந்து சார்ஜ் போட்டுட்டு இங்கே வந்து ஃபோனை வந்து இப்படி வச்சுக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ம் ரெஸ்ட் இருக்குது அலாங் வித் 3 adjustable ஹெட் ரெஸ்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆர்ம் ரெஸ்ட் ஓப்பன் பண்ண முடியாது, ஏன்னா ஒரு புதிய கார். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிராப் ஹேண்டில் பார்க்குறதுக்கே அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா லேம்ப்ஸ் அதுவும் LED தான், எங்கேயுமே ஹாலோஜன் கிடையாது இந்த காரில். பாருங்கள், நான் ஃபுல்லாமே ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம், எந்த விதமான காம்ப்ரமைஸ் கிடையாதுங்க. அண்ட் நீ ரூம் அபவ் ஆவரேஜ், பெஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். அண்ட் டை சப்போர்ட் அமேசிங்காக இருக்குது. நீங்கள் லாங் ட்ரைவில் போனீங்க உங்களுக்கு டயர்டே ஆகாது, அவ்வளோ அழகாக இருக்குது வண்டி, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸ்பெக்ஸை எடுத்துக்கோங்க, எது எடுத்தாலும் அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க கியா. டோரை பொறுத்தளவுக்கு ஒரு 1 liter வாட்டர் பாட்டில் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம் அலாங் வித் சின்ன ஸ்டப்ஸை நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் திஸ் கார் கெட்ஸ் 8 ஸ்பீக்கர் செட்டப், எல்லாமே போஸ் தான் அலாங் வித் ஃபியூ டியூட்டர்ஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே சாஃப்ட் லெதர் மாதிரி ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க விச் ஆட் மோர் ப்ரீமியம் லுக். கன்சிடரிங் த ப்ரைஸ் இல்லை எந்த விதமான குறையும் நீங்கள் சொல்ல முடியாது. அண்ட் ஆல் ப்ரீமியம் டோர் நாப்ஸ், டோர் ஹேண்டில்ஸ். பேக் சீட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஃபீச்சர்ஸ் சொல்கிறது. இதில் பேசுறதுக்கு இன்னும் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது.
So right now we are at the driver seat of the Kia Seltos. எங்க ஸ்டார்ட் பண்றதுனே தெரியல. So first of all பாத்தீங்கன்னா again the same premium looking door knobs. இங்க ட்விட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. And கீழ பாத்தீங்கன்னா ORVM கண்ட்ரோல் பண்றதுக்கு கண்ட்ரோல் பட்டன்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க. Center lock and unlock and the same Bose speakers. இங்க settings பாத்தீங்கன்னா these are the controls for the headlight leveler and these are the control for the illumination. Illumination இங்க நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளேல தெரியும். Like என்ன illuminationல இருக்கு. Like for example it controls the brightness. And இங்க பாத்தீங்கன்னா heads up display button இருக்கு. Heads up displayனா ஸோ இப்போ ஹெட்ஸ் அப் டிஸ்பிளே வந்து நீங்கள் இப்போ எனேபிள் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஒரு டிஸ்பிளே ஓப்பன் ஆகுறது உங்களுக்கு தெரியும். இந்த டிஸ்பிளே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரோட பிளைண்ட் ஸ்பாட்ஸ் பார்க்கலாம். அண்ட் தென் இதுலேயே வந்து உங்களுக்கு காரோட ஸ்பீடு என்ன எல்லாமே உங்களுக்கு காமிச்சிடும். பட் கேமராவில் உங்களுக்கு கவர் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பட் ஐ கேன் see it very clearly. அந்த க்ரீன் கலர் லைட் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. பட் அங்கே வந்து ஸ்பீடு காமிக்குது. இப்போ ஸ்பீடு வந்து ஆப்வியஸாக 0 km/h தான். இதில் அந்த ஸ்பீடு காமிக்குது. அண்ட் இதில் இங்கே பேசுறதுக்கு அவ்வளோதான். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோலோட ஸ்விட்ச் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் இங்கிறது. அண்ட் இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்கோ மீட்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு RPM மீட்டர். அண்ட் லெஃப்ட் இங்கே ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீடோ மீட்டர் கொடுத்துருக்காங்க அலாங் வித் ஃபியூல் காஸ் அண்ட் டெம்பரேச்சர் மீட்டர் ஓவர் தேர். அண்ட் திஸ் இஸ் தி 7-inch MID. பார்க்கறதுக்கு 7-inch மாதிரி தெரியாது, பட் இங்கே கார்னர்ஸ் வரைக்கும் இந்த டிஸ்பிளே இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் வித் ஸ்டியரிங் கண்ட்ரோல்ஸ். ஸ்டியரிங் பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்ல ஃபீலாக இருக்குது. ஏன்னா இது ஒரு லெதர் ரேப்ட் ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல். ஸோ இதோட கண்ட்ரோல்ஸ் பற்றி பேசினீங்கன்னா இன்சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ். அண்ட் தீஸ் ஆர் த கண்ட்ரோல்ஸ் ஃபார் இன்ஃபர்டெயின்மெண்ட் டிஸ்பிளே. அண்ட் தீஸ் ஆர் த கண்ட்ரோல்ஸ் ஃபார் த MID. இங்கே வந்து நீங்கள் நிறைய மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம், ஏகப்பட்ட மோடு இருக்குது. And these are the controls for the infotainment system. This is the home screen of the infotainment system. So இந்த இடத்துல ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது பேசுறதுக்கு. ஸோ ஸ்டார்டிங் வித் ஆல் மெனியூஸ் போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சவுண்ட் மூட். இது வந்து ஆக்சுவலாக இந்த ஆம்பியன்ட் லைட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த சவுண்ட் மூட் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அக்கார்டிங் டு த மியூசிக் அதோட லைட் வந்து சேஞ்ச் ஆகும். அண்ட் த சேம் UVO டு கனெக்ட் டு கார். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோன், driving info, Android Auto, Apple CarPlay, Smart Pure Air. Actually this thing is used to purify the air. Actually என்னன்னா ஆம்ரெஸ்ட் கீழே ஒரு ஏர் பியூரிஃபையர் கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா சைட்லேருந்து ஏர் எடுத்து இதை பியூரிஃபை பண்ணி ரிலீஸ் பண்ணும், விச் இஸ் ரியலி நைஸ். அண்ட் பர்ஃப்யூம் அகெயின் பேக் வந்து பார்த்தீங்கன்னா மேப் அண்ட் மீடியா எல்லாமே இருக்குது. ஸோ காரை பொறுத்தளவுக்கு காரில் உட்காந்துட்டிங்கன்னா அந்த காரோட ஹோல் கண்ட்ரோல் இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ்னு கூட சொல்லலாம். அண்ட் இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆட்டோ டிமிங் இன்சைட் ரியர் மிரர். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன்ஸ் வந்து SOS எமர்ஜென்சி. உங்கள் கார் ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எமர்ஜென்சிக்கு அமுத்தினீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக கியாலேருந்து சப்போர்ட் கிடைக்கும். அண்ட் தீஸ் ஆர் ஃபார் த டோயிங். இப்போ இந்த பட்டன் அமுத்தினீங்கன்னா உங்களுக்கு நியரஸ்ட் கியா ஷோரூம்லேருந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது உங்கள் காரில் ஏதாவது ப்ராப்ளம்னா உங்களுக்கு நியரஸ்ட் கியா ஷோரூம்லேருந்து உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். இங்கேருந்து வந்து உங்கள் ஃபோன் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த நீங்கள் ஃபோன் கூட கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே நீங்கள் வாக் பண்ணிட்டு வரீங்கன்னா நீங்கள் ஃபோன் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணி ஆல்ரெடி உங்கள் காரை வந்து ஆன் பண்ணி ஏர் கண்டிஷனிங்லாம் ஆன் பண்ணி நீங்கள் கூலாக வச்சுக்கலாம். ஸ்டியரிங் வீல் பார்க்குறதுக்கு அவ்வளோ அமேசிங்காக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கியா பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹார்ன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, நல்லா சவுண்டாக இருக்குது. இது ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. ரொம்ப ட்வின் கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மேனுவல் ஹேண்ட் பிரேக்ஸ் தான் இருக்குது. அண்ட் தீஸ் ஆர் த கண்ட்ரோல்ஸ் ஃபார் த வென்டிலேஷன் சீட்ஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது: பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல் அண்ட் டிரைவ் மோட். அண்ட் வேறு இதில் பேசுறதுக்கு என்ன இருக்குதுன்னா எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுறீங்கன்னா உங்களுக்கு அதோட கேமரா வியூ, அதாவது ORVMஸில் ஃபிட் பண்ணியிருக்கிற கேமராவோட வியூ வந்து இங்கே உங்களுக்கு சேம் வித் லெஃப்ட். இப்போ இந்த லெஃப்டோட டிஸ்பிளே உங்களுக்கு காமிக்குது. அண்ட் இதில் இன்னொரு ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 360 வியூ தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் டிரைவ் மோடுக்கு போகிறீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த 360 வியூ காமிக்குது ப்ளஸ் இந்த பேக் கேமரா. அண்ட் 360 கேமரா இஸ் மெயின்லி யூஸ் டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக யாராவது வராங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம். LED லைட்ஸ் ஹாலிசன் கிடையாது, இங்குமே எல்லாமே LED லைட்ஸ் தான். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சன் கிளாஸ் ஹோல்டர் சூப்பர்பாக இருக்குது, நல்லா ப்ரீமியமாக உள்ளேயும் நல்லா சாஃப்ட் டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு சாஃப்ட் டச் பிளாஸ்டிக் பட் இங்கே வந்து கொஞ்சம் ஹார்ட் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு க்ளவ் பாக்ஸ். இது ஒரு கோல்டு க்ளவ் பாக்ஸ் கிடையாது, இது ஒரு ஆர்டினரி க்ளவ் பாக்ஸ் தான். அண்ட் க்ளவ் பாக்ஸ் வந்து டீசெண்டாக இருக்குது. ஸோ கைஸ் இன்டீரியர் பற்றி எல்லாமே பேசியாச்சு. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் கீ ஃபாப் காமிச்சிடுறேன். ஸோ திஸ் இஸ் த கீ ஃபாப் ஆஃப் த கியா செல்டாஸ் GT லைன் வேரியண்ட்.
ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ எலிகென்ட் அண்ட் ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபீச்சர் இருக்குது, த ட்ரைவ் அண்ட் ட்ராக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ப்ரெஸ் பண்ண இங்கே உங்களுக்கு மோட் மாறும், நீங்களே பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்போர்ட் மோடில் இருக்குது. அண்ட் சேஞ்ச் பண்ணால் ஸ்னோ மோட், தென் மட் மோட் இருக்குது, அண்ட் சாண்ட் மோட் இருக்குது, தென் எக்கனாமி மோட் அண்ட் நார்மல் மோட். ஸோ இந்த மாதிரி நிறைய மோட் கிடைக்குது உங்களுக்கு இந்த காரில். ஸோ விச் இஸ் ரியலி குட். ஸோ கைஸ் இப்போ வந்து இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கும் நம்ம பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் ப்ளே மியூசிக். ஸோ கைஸ் மறக்காமல் வந்து இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் கியா செல்டாஸ்க்காக நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணி ஆகணும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கியருக்கு போயாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360 டிகிரி லுக் அலாங் வித் இதுவும் உங்களுக்கு காமிச்சாச்சு. அண்ட் திஸ் கம்ஸ் வித் an adaptive guidelines, and this is the second view of the camera, and this is the third one along with 360 degree camera. ஏகப்பட்ட கேமராலே அவ்வளோ மோட்ஸ் இருக்குது. அண்ட் திஸ் இஸ் the adaptive guidelines which is really good. ஸோ இப்போ டிரைவிங் போயிடலாம். லெட்ஸ் கெட் இன்டு டிரைவிங். ஸோ கைஸ் இப்போ வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியரில் பார்த்தாச்சு. ஸோ வண்டி ப்ராக்டிக்கல் பர்ஃபார்மன்ஸில் எப்படி இருக்கும், இன்ஜின் ஸ்பெக்ஸ் என்ன, இதெல்லாம் இப்போ பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு டிரைவ் மோட் நவ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார் எப்போவுமே ஓட்டுறதுக்கு முன்னாடி சீட் பெல்ட்ஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா சீட் பெல்ட்ஸ் தான் மெயின் சேஃப்டி உங்களுக்கு. ஸோ இப்போ காரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ காரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லெட்ஸ் கோ இன்டு தி டிரைவ் மோட். So guys, இப்போ Kia Seltos GT ஸ்போர்ட்ஸ் லைன் பற்றி பேசணும்னு பார்த்தீங்கன்னா, so this particular car gets a 1400cc engine, and this is actually a turbocharged petrol engine which produces around 140 horsepower with 349 Newton meters of torque. ஸோ ஆன் பேப்பர் பார்த்தீங்கன்னா வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருக்குது. வண்டி ட்ரைவ் பண்ணும்போது சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எந்த விதமான என்ன சொல்கிறது, ஒரு நல்ல கம்ஃபர்ட் இருக்குது. சீட்ஸ் ஆல்சோ வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்குது. உங்களுக்கு எந்த விதமான டென்ஷன் இருக்காது. ஆக்சுவலாக நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒர்க்லேருந்து ரிட்டனாக இந்த கார் ஓட்டுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டென்ஷனே போயிடும் கார் ஓட்டும் போது. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா நீங்கள் த்ராட்டில் பண்ணுறப்போவே அந்த புல் உங்களுக்கு தெரியும். அண்ட் மோரோவர் இது பார்த்தீங்கன்னா ஒரு டிசிடின்னு நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி, டிசிடினா டூல் கிளச் டிரான்ஸ்மிஷன். இது வந்து இது சேம் ஸ்காடா வோக்ஸ்வேகனில் வர மாதிரி சேம் டிஎஸ்ஜி டிரான்ஸ்மிஷன் மாதிரியே தான். பட் அதை விட ஒரு ஸ்டெப் ஹெட்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதோட லைட்னிங் ஃபாஸ்ட் டிரான்ஸ்மிஷன். இது சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸே தெரியாது. அந்த கியர் டிரான்ஸ்மிஷன் சேஞ்ச் ஆகிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் இது எம்ஐடியில் தான் பார்த்துக்கணும் எந்த கியரில் போயிட்டு இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஸ்மூத் கியர் ஷிஃப்ட் இருக்குது. அண்ட் இதோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா திஸ் கெட்ஸ் 6 airbags along with ABS and EBD, and இதில் வந்து ISOFIX child seat mounts எல்லாம் இருக்குது. ஸோ சேஃப்டியும் எதுலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணல கியா இந்த டைம். ஸோ நீங்கள் நினைக்கலாம் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது, அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது உங்களுக்கு. நீங்கள் எந்த விதத்துலையும் இதில் வந்து நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் மோடில் இருக்குது. ஸோ இப்போ அரௌண்ட் நான் 70 km/h ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் த்ராட்டில் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல புல் கொடுக்குது இந்த கார். எந்த விதமான காம்ப்ரமைஸ் இல்லை. எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. ஸோ இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா அரௌண்ட் 21 lakhs வருது. பட் கன்சிடரிங் த ப்ரைஸ் திஸ் இஸ் அன் அமேசிங் பைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ப்ரைஸுக்கு இது எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. நீங்கள் அவங்க கியா மோட்டார்ஸ் வந்து எதுலேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணல. அண்ட் மோரோவர் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரியே இதில் வந்து கியா மோட்டார்ஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ஒரு 1.5 to 2 years தான் ஆயிருக்குது. ஆனால் இந்த ஷார்ட் டியூரேஷனில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மேஜர் பார்ட் வந்து இது கவர் பண்ணிருச்சு. அண்ட் இன்னும் கவர் பண்ணிட்டு இருக்கு வித் நியூ கார்ஸ், கார்னிவலாக இருக்கட்டும், கியா கார்னிவல், அதெல்லாம் இன்னும் அமேசிங்காக இருக்குது அதோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அதோட குவாலிட்டி எவ்ரி திங். ஸோ கைஸ் இப்போது
வண்டியோட ஃபியூல் எக்கானமி அண்ட் மைலேஜ் பார்த்தீங்கன்னா திஸ் பர்டிகுலர் வேரியன்ட் இஸ் a பெட்ரோல் வேரியன்ட். ஸோ இதோட ஃபியூல் எஃபிஷியன்சி நீங்கள் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது கன்சிடரிங் த கம்ஃபர்ட் தட் யூ கெட். அண்ட் இதோட ஃபியூல் எக்கானமி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஆக்சுவலாக சிட்டி மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் உங்களுக்கு 15 வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் ஆன் ஹைவேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் 16.5 to 17 அந்த மாதிரி கன்ஃபார்மாக கிடைக்கும். Kia Motors has not compromised in any of the situation. And this car gets a 8-speaker setup along with 2 tweeters on left door and right door. So வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பர், எவ்ரிதிங் இஸ் சூப்பர், எல்லாமே சூப்பர் தான். பட் நீங்கள் உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரலாம், இந்த ப்ரைஸ்க்கு இந்த வண்டி வந்து வர்த்தா அப்படின்னா சொல்லணும். கண்டிப்பாக ஆமாம், இந்த கார் வந்து ரொம்ப வர்த். இதே நீங்கள் மற்ற கார் பிராண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து ப்ரைஸிங் எல்லாம் நல்லா தான் இருக்கும், பட் அதில் வந்து ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து லேக் பண்ணும். ஸோ Kia Motors வந்து அதை வந்து நல்லா கன்சர்னை வச்சுட்டு இந்த மாதிரி Kia Seltos வந்து லான்ச் பண்ணது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் திஸ் கார் இஸ் அப்சல்யூட்லி அமேசிங் அண்ட் யூ கேன் go for it without any doubt. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த காருக்காக வச்சு நீங்கள் லைக் பண்ணி ஆகணும் இந்த வீடியோவை. அண்ட் மறக்காமல் நம்ம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தட் இது ஒரு ஆக்சுவலாக மோட்டிவேஷன் தான். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ தட் இன்னும் இந்த மாதிரி நல்ல பெரிய வீடியோஸ் நல்ல வீடியோஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கீழே இருக்க இந்த பெல் ஐக்கனை அமுத்திடுங்க.